இதே தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ல கூட எழுதிங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டன். இது குழாய் கணக்குகள் வருது பார்த்தீங்களா, குழாய் கணக்குகள். அதுவும் இதே தான். ஒரு கொஸ்டின் சொல்றேன் எழுதிங்க. இது ஒரு டேப், இது ஒரு டேங்க், இது ஒரு டேங்க். ஓகேங்களா? இது ஏ என்ற டேப், இது பி என்ற டேப். ஸோ சி என்ற டேப் வந்து பேஸில் இருக்கு, சி டேப் வந்து பேஸில் இருக்கு. இல்லை கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ டேப் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஏ டேப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சியும் பியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏ டேப் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும். எது? ஏ டேப் மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த டேங்க்கு 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும். சரி, மறுபடியும் எம்டி பண்ணிடுங்க இந்த டேங்கை. டேம்ப் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க ஏவை. பி டேப் மட்டும் ஓப்பன் பண்ணாக்கா 40 மினிட்ஸில் ஃபில் ஆகும். 40 மினிட்ஸில் ஃபில் ஆகும். கண்டிஷன் புரியுதுங்களா? எம்டி டேங்க், எம்டியா இருக்கிற ஒரு டேங்கை காலியா இருக்கிற ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் மட்டும் 30 நிமிடத்தில் நிரப்பும். அதே காலியாக உள்ள தொட்டியை பி என்ற குழாய் 40 நிமிடத்தில் நிரப்பும். இது கண்டிஷன். சரி, நிரம்பிய தொட்டியை ஃபில்டு டேங்கை சி என்ற டேப் ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இது ரெண்டு க்ளோஸ் பண்ணிட்டு சி என்ற டேப் மட்டும் ஓப்பன் பண்றீங்கன்னா ஃபில் ஆன டேங்கை 24 மினிட்ஸில் எம்டி பண்ணிடும். எது? சி என்ற டேப்பு 24 மினிட்ஸில் எம்டி பண்ணிடும். இப்போ சொல்லுங்க எல்லாருமே, இங்கிலீஷ்லும் சொல்லி தமிழ்லையும் சொல்லி. புரியுதுங்களா? ஏ என்ற டேப் மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா எம்டி டேங்க்கு 30 மினிட்ஸில் ஃபில் ஆகும். ஓகே, அந்த கண்டிஷன் விட்டுருங்க. இப்போ எம்டி டேங்கை பி என்ற டேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா 40 மினிட்ஸில் ஃபில் ஆகும். சரி, இந்த கண்டிஷன் விட்டுருங்க. இப்போ டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கிற டேங்கை சி என்ற பேஸில் இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ஃபுல்லாக இருக்கிற வாட்டரு 24 மினிட்ஸில் எம்டி ஆகிடும். சரி, இது மூணுமே கண்டிஷன். அப்போ என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ் ஃபில் பண்ணுறதுல, பி என்ற டேப்பு 40 மினிட்ஸ், இதுவும் எதில் ஃபில் பண்ணுறதுல. ஆனால் சி என்ற டேப்பு 24 மினிட்ஸ், இது எதில் எம்டி பண்ணுறதுல. எம்டின்னா இது காலி பண்ணுறதுல, காலி பண்ணும். அந்த டேங்க் வந்து காலி பண்ணணும் 24 மினிட்ஸ். இப்போ என்ன கொஸ்டின்னா, ஏ பி மைனஸ் சி ஏன் போடுறோம்? ஏன்றது ஃபில் பண்ணுறதுனால ப்ளஸ், பி என்றது ஃபில் பண்ணுறதுனால ப்ளஸ், சி வந்து எம்டி பண்றதுனால மைனஸ். இந்த மூணு டேப்பும் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் ஓபன் பண்ணி விட்டா என்ன நடக்கும்ன்றது தான் கொஸ்டின். எவ்வளவு நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்றீங்க? ஏன்றது பிளஸ் போடணும், பிளஸ் பி. ஏன் சி மைனஸ் போடுறீங்க? அது வந்து எம்டி பண்ணுது. இந்த கொஸ்டின். ஏ டேப் கேன் ஃபில் எ டேங்க் இன் 30 மினிட்ஸ். B tap can fill a tank in 40 minutes. C tap can empty the filled tank in 24 minutes. If all taps are opened together, simultaneously opened together, how many minutes it will take to fill the tank? இதுதான் கொஸ்டின். A என்ற குழாய் தொட்டியை 30 நிமிடத்தில் நிரப்பும். B என்ற குழாய் தொட்டியை 40 நிமிடத்தில் நிரப்பும். C என்ற குழாய் தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும் எனில் 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்படும் போது அந்த தொட்டி எத்தனை நேரத்தில் நிரம்பும்? இதுதான் கொஸ்டின். அப்ப என்ன பண்றீங்க? ஃபார்முலா ஏ 3 குழாய் ஒரே டைம்ல வந்து a + b + c போடக்கூடாது. a + b - c போடணும். ஏன்னா c வந்து எம்டி பண்ணும், காலி பண்ணும். அப்ப என்ன வரும்? 1/30 - 1/40 - 1/24.
இது பேர் என்ன சொல்லுவீங்க? பார்ட்னு சொல்லுவீங்க. பார்ட். ஏன்னா தலைகீழா போட்டிருக்கீங்க. இங்கே ப்ளஸ் 1/30 ப்ளஸ் 1/40 மைனஸ் 1/24. இது ப்ளஸ்ஸு, இங்கே தான் மைனஸ் வரும். சரி, 30க்கும் 40க்கும் 24க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120. எல்சிஎம் 30க்கும் 40க்கும் 24க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120 போட்டுருங்க. 30 120 ஆக்கணும்னா 4ஆல் பெருக்கணும். ப்ளஸ் 40 120 ஆகணும்னா 3ஆல் பெருக்கணும். மைனஸ் 24 120 5ஆல் பெருக்கணும். சரி, பின்ன ஒரு 4 + 3 7, 7 - 2 5, 7 - 5/120. பின்ன ஒரு உங்களுக்கு 2/120. இது சிம்பிளி பண்ணி 1/16 வரும். ஸ்டில் இது என்னவா இருக்கு? பார்ட்டாக தான் இருக்கு. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் இங்கே டேஸ் இல்லை, மினிட்ஸ் தானே, இஸ் ஈக்குவல் டு இதனுடைய தலைக்கையா போடணும். 1/16 எவ்வளோ வருது? 60/1 இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்ன்னு போடணுங்க. ஹவர்ஸ் போடணும். 60 மினிட்ஸ். ஸோ இங்கே 30 மினிட்ஸினுடைய ரெசிப்ரோக்கல் 1/30 போட்டிங்கன்னா பார்ட்டு, கடைசியில் உள்ள பார்ட்டை ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா மினிட்ஸ். இதுதான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டனும் டைம் அண்ட் ஒர்க்கும் சேம் தான். அதனால் இப்போயே எடுத்துட்டேன் நான் அது.